சோழ சக்கரவர்த்தி தயாரிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் ஜிப்ரான் இசையில் திரௌபதி 2 வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து டைரக்ஷன்ல போகணுன்றது ஆசை இருந்துச்சா ஆர் இட் வாஸ் ஜஸ்ட் a destiny? இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாகி என்னோட கொலம்பஸ் இந்த ஜீன்ஸ் படத்தில் தான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி. பட் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எங்கள் பெரிய ராஜு சுந்தரம் மாஸ்டர் தான் இல்லை எனக்கு குருன்னு சொன்னால் சினிமாவுக்கு கோரியோகிராஃபினா எங்கள் ராஜு சுந்தரம் மாஸ்டர். ஸோ அதர் தென் ஆன் கேமரா, ஆஃப் கேமரா சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்ந்த உங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் how was it சார்? சின்ன வயசில் வெரி நாட்டி, எல்லாருக்கும் 3 பேரும் பயங்கர நாட்டி. அதில் பிரபு மாஸ்டர் மட்டும், அவர் மட்டும் சைலண்ட்டாக இருப்பார். நானும் பெரியனும் எப்பவுமே. ஸோ நீங்கள் 3 பேர் சேர்ந்து நடிச்ச இந்த 1, 2, 3 ஃபிலிம் ஆன் செட்டில் எப்படி சார் இருந்துச்சு? அதுதான் பிரதர்ஸ். அதில் நான் அப்படியே குவாய்ட்டாக இருந்துப்பேன். ஏன்னா 2 பேரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்களோ அது மட்டும் அப்சர்வ் பண்ணேன். பட் டூ மணி குக் பண்ண வச்சிங்களா அது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நிறைய, அதாவது அவங்க ஒரு லைப்ரரி இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க, எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் 2 அண்ணனும் வெறி பிடிச்ச சினிமாக்காரங்க. நான் டைரக்ஷன் பண்ணுறச்சே புனித் சார் இருக்கீங்க, அவரோட 2 பேரும் பிரபுதேவா சாரும் ஒரே மேடையில் இந்த மேஜிக் பண்ணும். 2 பேரும் பயங்கரமாக ஆடுவாங்க. அந்த நைட் ஷூட்டில் ஒரு மணிக்கு ஆரம்பித்து 2:30 வரைக்கும் ஒரே ஒரு ஷாட்டு. அதை 7 வாட்டி ஆடினார். 7 வாட்டியும் செம்மையாக இருந்தது. என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஆடுறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியல கொரோனா என்ன ஆச்சுன்னு. ஸோ எல்லாமே. பட் அந்த டைமில் எனக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் மூட வேண்டியது ஒரு இதாகிடுச்சு சுச்சுவேஷன்ஸ். ஸோ அப்போது இந்த காமராஜ் சுந்தர் 2 பேரும் இந்த ப்ரொடியூசர்ஸ், இவங்க தான் இந்த ஓமை கடவுளே ரீமேக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், புனித் சார் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறச்சே புனித் சார் நான் வரேன்னு சொல்லி அவர் வந்த அந்த. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது அழகிய தீய ஃப்ரம் மின்னலே. எப்படி சார் இந்த ஐகானிக் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வருது? எங்கள் அண்ணன் தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த கொலம்பஸ் ட்ரெயின் பண்ணிட்டாரா. மற்றபடி என்னமோ தெரியல, அந்த கோரியோகிராஃபி ஜீனா. நீங்கள் மாயா மச்சந்தர் சொல்லும் போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஞாபகம் வந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாயா மச்சந்திரா. எனக்கு இவ்வளோ என்ன கேட்டால் இன்னைக்கு வரைக்குங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் பெருசாகிட்டாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாலும் சார் மாயா மச்சந்திரா சரியான ஹலோ, வணக்கம் ஆதன் சினிமா வியூவர்ஸ். ஐ எம் யுவர் அனக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட ஆதன் சினிமா பாட்காஸ்ட்ல யாரோட நம்ம பேச வந்திருக்கோம்னா ஆக்டர் நாகேந்திர பிரசாத். ஆக்டர்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஹீஸ் அ டான்சர், கொரியோகிராஃபர் அண்ட் ஆல்சோ டைரக்டர். இப்படி வேற ஷேட்ஸ்ல தெரிஞ்ச நாகேந்திர பிரசாத் சார் நம்ம இன்னும் அவரோட போய் டீப் கான்வர்சேஷன்ல அவரோட லைஃப் எப்படி இருக்கு ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ், அவரை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்ன, அண்ட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் கேமராக்கு பின்னாடி இருக்க நாகேந்திர பிரசாத் சார் எப்படி இருப்பாரு அப்படின்றத இந்த பாட்காஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆதான் டிவி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, யூ ஆர் அ டான்சர், கொரியோகிராஃபர், ஆக்டர் அண்ட் ஆல்சோ டைரக்டர். இவ்வளோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் மோஸ்ட் பவர்ஃபுல் ரோல் அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஐ திங்க் டைரக்டர் தான் இருக்கிறதுல கேப்டன் ஆஃப் த ஷிப். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டினா ஐ திங்க் டைரக்டர் ரோல் தான். ஐ திங்க் ரியலி டஃப்னு சொல்ல மாட்டேன், ஒரு கிரிப்பான ஒரு ரோல் ஆக்சுவலி ஐ ஃபீல் சேஃப். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி யூ ஆர் இன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸில். ஸோ ஹவ் ஆர் தீஸ் லைக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து டைரக்ஷனில் போகணுன்றது ஆசை இருந்துச்சா ஆர் இட் வாஸ் ஜஸ்ட் அ டெஸ்டினி? இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாகி என்னோட கொலம்பஸ் இந்த ஜீன்ஸ் படத்தில் தான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி. பட் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எங்கள் பெரிய ராஜு சுந்தரம் மாஸ்டர் தான் இல்லை அப்போ ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக அந்த யூனியன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அப்போது படைப்பாளின்ட்டு ஒரு புது மெம்பர்ஸை சேர்த்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே மெம்பராக ஆயிருக்கலாம். பட் படைப்பாளின்னு சேரும்போது அப்போ ஒரிஜினல் இந்த யூனியன் மெம்பர்ஸ்லாம் வேலை செய்யக்கூடாது.
ஸோ அப்போ வந்து எங்கள் அண்ணன் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணார், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்கு வந்து குருன்னு சொன்னால் சினிமாவுக்கு வந்து கோரியோகிராஃபினா எங்கள் ராஜு சுந்தரம் மாஸ்டர் தான். அவரால் தான் நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரேமு ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் அதை எப்படி பண்ணணுன்றது ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபி கொலம்பஸ். ஸோ அத வந்து ஃபுல்லா வந்து நான் அங்க அது அவரோட ஐடியாவ ஃபுல்லா அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பட் அவர் தான் ஆக்சுவலா அவரோட அவரோட ஃபுல் அவரோட ஐடியாஸ், அவருடைய பிளெஸிங்ஸ் தான் ஃபுல்லா பண்ணுது ஆக்சுவலா. ஓகே. ஸோ உங்கள பத்தி பேசினாலே நாகேந்திர பிரசாத் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பேக்கா தான் ஞாபகம். லைக் உல்ஃப் பேக். இப்போ வந்து நம்மளுக்கு ராஜு சார், பிரபுதேவா சார் அண்ட் நாகேந்திர பிரசாத் சார். உங்க 3 பேர் ஃபேஸும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதர் தென் ஆன் கேமரா, ஆஃப் கேமரா சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்ந்த உங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் ஹவ் வாஸ் இட் சார்? சின்ன வயசுல வெரி நாட்டி. எல்லாருக்கும் 3 பேரும் பயங்கர நாட்டி. அதுல பிரபு மாஸ்டர் மட்டும் அவர் மட்டும் சைலண்டா இருப்பாரு. நானும் பெரியண்ணனும் எப்பவுமே ஒரு டக் வார் இருக்கும் எப்பவுமே. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. எங்க 2 பேரும் நாங்க அடிச்சுப்போம். அவர் அப்படியே ஒண்ணு ஸ்டாப்பும் பண்ண மாட்டாரு. அப்படியே பார்த்துப்பாரு. அவ்வளோதான். அந்த மாரி நல்லா இருக்கும். அதுவும் தீபாவளி அந்த மாரி டைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா எங்க அப்பா எனக்குன்னு ஒண்ணு குடுப்பாரு. அத வந்து நைட்டோட நைட்டா எங்க பெரியண்ணன் திருடுவாரு. பெரியண்ணன் அத பிரபு திருடுவாரு. இப்படியே ஆயிட்டு இருக்கும். லாஸ்ட்ல எல்லாம் ஒண்ணா தான் அடிப்போம். ஸோ இந்த மாரி மெமரீஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ஒரு டவல் கூட இப்போ எங்க பெரியண்ணன் வந்து அப்படி போட்டாருன்னா, இப்ப நான் துடைச்சு போட்டிருப்பேன். உடனே அதே டவல் தான் பிரபுவும் யூஸ் பண்ணுவாரு. ஸோ எங்க அம்மா சொல்லுவாங்க, "டவல்லாம் எடுத்து வைக்கக்கூடாதா நீட்டான்னு?" இல்ல அவனும் யூஸ் பண்ணான்னு உடனே 2 பேரும் சேர்த்து இப்ப நான் யூஸ் பண்ணேன்னா 3 பேரும் சேர்த்து தான் வைப்போம் அத. ஓகே. இந்த மாரி சின்ன சின்ன நாட்டி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸோ டைம். நீங்க 3 பேர் சேர்ந்து நடிச்ச இந்த 1, 2, 3 ஃபிலிம் ஆன் செட்ல எப்படி சார் இருந்துச்சு? அதர் தென் இல்ல பிரதர்ஸ். அதுல வந்து நான் அப்படியே குவைட்டா இருந்துப்பேன். ஏன்னா 2 பேரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, என்ன இது பண்றாங்களோ அது மட்டும் அப்சர்வ் பண்ணேன். பட் டூ மணி குக் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து கெட்டதா போகும். ஸோ அத நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வந்து அவங்க 2 பேருக்கும் என்னன்னா, எனக்கு ஸ்பேஸ் குடுக்கணுன்ற ஒரு எப்பவுமே இருக்கும் அது. ஏன்னா இவன் வந்து நல்லா இவருக்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து தே கிவ் அ வெரி குட் ஸ்பேஸ். எனக்கு கரெக்ட்டா ரீச் ஆகணும். அதே மாரி ஆனா ஈவன் த ஸ்கிரிப்ட் இஸ் வெரி டஃப். ஏன்னா ஒருத்தர் பார்க்கணும்போது இங்க வந்து எப்படின்றதெல்லாம் அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சுபாஷ் சார் தான். டைரக்டர் சுபாஷ் சார். அவரு இல்லன்னா இந்த இதே நடந்திருக்காது. ஆனா கரெக்ட் டைமிங்ல எல்லாமே வி ஜஸ்ட் ஃபாலோட். ஸோ உங்கள நாங்க நெறைய சாங்ஸ்ல பார்த்துருக்கோம். நெறைய டான்ஸ்க்கு பின்னாடி நீங்க ஒரு மெயின் ரீசனா இருந்திருக்கீங்க. அத தாண்டி வி ஹவ் சீன் யூ இன் மூவிஸ் ஆல்சோ. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வரும்போது வாட் வாஸ் யுவர் தாட்ஸ் சார்? நான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா வந்து ஒரு அனிமேட்டர் இந்த விஎஃப்எக்ஸ் இதான் வெங்கின்னு ஒருத்தர். இப்போ நீங்க அந்த ஜீன்ஸ் படம், விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் அவருக்கு அசோசியேட்டா இருந்தேன். ஓகே. அப்புறம் தான் நெறைய சூடானோ, டபுள்ஸ்ன்னு ஒரு படம் ஹிந்தியில நாங்க நெறைய சூடானோ, சிரஞ்சீவி சாருக்கு பண்ணோம். ஸோ ஃபுல்லா ஒரு 6 மாசம் அவர்கிட்டேருந்து இந்த விஎஃப்எக்ஸ் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் பண்றதுன்றது ரொம்ப டஃப். ஒரு பெரிய இங்கேருந்து நைட்டோட நைட் ரொம்ப டென்ஷன் இருக்கும் சாருக்கு. பட் அவரோட அந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டரா தோட்டா தரணி சார்கிட்ட கொஞ்சம் நேரம் வேலை பண்ணேன். ஓகே. அப்புறம் தான் கோரியோகிராஃபரா வந்தேன். ஸோ எல்லா செக்ஷன்லயும் நான் வந்து வேலை செஞ்சுட்டு, அப்புறம் எடுத்த உடனே ஒரு ஹீரோவா இல்ல. சைடு ஆக்டரு அந்த இதுவும் ரொம்ப ஏன்னா ஒருத்தரோட ஃபீலிங் என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் அவங்களோட கனவு இருக்கும். நான் அது வரணும், அங்க வரணுன்றது. ஸோ எனக்கும் அதே தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட எல்லாரோட எனர்ஜின்றது சினிமா ஒருத்தரோட வேலை கிடையாது. ஃபுல் டீம், ஃபுல் எனர்ஜி அங்க வந்து வேலை பண்ணா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? நெறைய அதாவது அவங்க ஒரு லைப்ரரி இல்லையா? எஸ். ஸோ எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு, நம்ம வந்து அத வந்து பார்க்கணும். அத இங்கேருந்துனா இங்கேருந்து எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கணும். அந்த மாரி நெறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஆமா. டிப்ஸ் சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எங்க அப்பாவும் சரி, எங்க 2 அண்ணனும் வெறி புடிச்ச சினிமாக்காரங்க. எஸ். நிஜமா அப்படி சொல்லணும் ஆக்சுவலா டு பி பயங்கரமான வெறியங்க. எங்க அண்ணன்லாம் நான் இப்போ ரீசென்ட்டா தான் அவர பத்தி சொல்லணும்னா நெறைய இருக்கு. நான் டைரக்ஷன் பண்றச்சே புனித் சார் இருக்கு இல்லையா? அவரோட 2 பேரும் பிரபுதேவா சாரும் ஒரே மேடையில இந்த மேஜிக் பண்ணோம். 2 பேரும் பயங்கரமா ஆடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் அந்த சாங்க எடுக்கறச்சே நைட்டு வந்து ஐ திங்க் 2:30 இருக்கும். நைட் ஷூட் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும்
அந்த நைட் ஷூட்டில் வந்து ஒரு 1 மணிக்கு ஆரம்பித்து 2:30 வரைக்கும் ஒரே ஒரு ஷாட்டு. அதை வந்து 7 வாட்டி ஆடினார். 7 வாட்டியும் செம்மையாக இருந்தது. என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஆடுறேன்டா. அப்பா பேஜாராயிட்டேன். ஏன்னா அது இவ்வளோ ஒரு இதுலேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த 2:30ல எல்லாரும் அப்படியே சோர்ந்து போய் இருக்கோம். எப்போ முடியுன்ற அளவில் இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து அந்த வெறியில் இன்னும் நல்லா பண்ணணுன்ற இது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த வெறி இருக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது சினிமா கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா நீங்க எந்த விஷயம் சார் சொல்லுவீங்க? ஒரு விஷயம் கற்றுக்க முடியாதுங்க. எல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து சொல்ல டிசிப்ளின்லேருந்து அதான் இது வந்து சினிமா உங்களை கற்றுக் கொடுத்துரும். அந்த அளவுக்கு அது அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் ஒரு ஃபுல் மேனாக ஒரு ஆக்டிங்லேருந்து ஒரு டிசிப்ளின் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுலேருந்து ஒரு நடைமுறை எல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துரும். அது ஒரு கடவுள் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நான் பார்க்கும்போது யூஆர் லைக் என்னோட சைல்ட்ஹுட்டை திரும்பி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் பார்த்த சாங்ஸ் நீங்கள் சைல்ட்ஹுட் அவ்வளோ ஏஜாக சொல்லக்கூடாது. ஓகே ஓகே அப்படி இல்லை. பட் என்னன்னா நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் ஆர் இட்ஸ் ஓகே ஸோ நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ், நான் பார்த்த மூவிஸ் எல்லாரும் இந்த கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். எஸ் ஐ நோ திஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஃபியூ கேரக்டர்ஸ் வந்து நீங்க குஷி படத்துல தளபதி விஜயோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பீங்க. ஹவ் வாஸ் இட் சார் செட்ல தளபதி விஜயோட நடிக்கிறது? தளபதி விஜய் அன்னைக்குலேருந்தே அவர் வந்து செம குவைட்டாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டு. அப்போ முருகதாஸ் சார் வந்து இஸ் அ காஸ்டியூம். அப்போ எல்லாம் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அன்றைக்கி வந்து ரொம்ப சூர்யா சாரோட டீம் வந்து சரியான டீமாக இருக்கும், வைபாக இருக்கும், பயங்கரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு அங்கே வந்து இப்போ விஜய் சார் அங்கே உட்காரோன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். விஷயம் என்னென்னா அவர் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். கரெக்டான டைமில் ஈ வில் டெலிவரி. அப்பயே வந்து ஒரு விஷயம் நுணுக்கமாக பார்த்து எப்படி பண்ணணுன்றதுல ரொம்ப கீன். அப்புறம் மெயினாக டைரக்டரோட ஆக்டர் இஸ் விஜய் சார். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஹி ஹேஸ் சம் அப்சர்வேஷன் ஸ்கில். அது பை நேச்சராகவே இருக்குது. அது அப்படியே ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணுவார். அது ஸோ உங்களுக்கு தளபதி விஜய் சாரோட நிறைய மூவிஸ்ல வந்து இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரி சான்சஸ் கிடச்சிருந்துச்சு. ஆமாம், நான் பண்ண எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டேர்னிங். ஸோ ஆஃப் கேமரால எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்க சார்? இல்லை சரி க்ளோஸ் அவ்வளோதான். அந்த ஹி ஹேஸ் இஸ் லிமிட். அந்த சென்ஸ் லிமிட்னா தான் அவருக்கு என்னை கண்டா பிடிக்கும், எனக்கு அவர் கண்டா பிடிக்கும். எங்கே இருந்தாலும் இப்போது எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி எங்கேயாரும் பார்த்தாருன்னா அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த இது அவ்வளோதான். நானும் அப்போலேருந்தே 2 பேரும் அப்படியே இருக்கோம். நாங்கள் வந்து உங்களை டான்ஸர், கொரியோகிராஃபர் அண்ட் ஆக்டராக பார்த்ததை தாண்டி சடன்லி வி saw you as a director. ஸோ டேரக்டராக எப்போ சார் டிசைட் பண்ணீங்க when you want to direct? நான் ஆக்சுவலி 2000 அந்த கில்லி முடித்த உடனே எனக்கு வந்து இன்னும் ஏதோ நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் வந்து யூகே அங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணி மாஸ்டர் இன் கோரியோகிராஃபி பண்ணேன். அதுக்கப்புறம் அது 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ தாட் இன்னும் ஏதாவது வேணும்னா எங்கள் அண்ணா சொன்னார், பிரபு இந்த மாதிரி மாஸ்டர் இன் டைரக்ஷன் பண்ணேன். ஸோ டைரக்ஷன் கோர்ஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அதுலேயும் நிறைய செக்ஷன் இருக்குது. நீங்கள் எடிட்டிங்லேருந்து நிறைய அங்கே வந்து ஒரு பிளானிங்காகவே நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க டைமு. ஆனால் எக்ஸிக்யூஷன் வந்து ஷார்ட் டைமில் எல்லாம் முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் நிறைய அங்கே வந்து இன்னும் ஏற்கனவே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து பர்டிகுலராக நீங்கள் அந்தக்குள்ளே போகும்போது தான் இன்னும் உங்களோட இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இருக்குன்றது தெரியுது. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அப்போது நான் வந்து இன்னும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது முடித்து அது 3ML ஸ்டுடியோவில் வேலை செஞ்சேன் லண்டனில். அப்புறம் ஐடிவி யூகேயில் ஐடிவியில் நிறைய ஹேட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொலம்பியா பிக்சர்ஸ்க்கு வந்து லொக்கேஷன் மேனேஜராக இருந்தேன். ஓகே. ஸோ அங்கே எப்படின்னா இப்போ லொக்கேஷன் மேனேஜராக கொலம்பியா பிக்சர்ஸ்க்கு அது நிறைய செக்டர் இருக்குது. இப்போ யூஎஸ்லேருந்து வர இங்கே ஒரு 3 கொலம்பியா பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ஒரு லைன் அனுப்புவாங்க. அதை வந்து இதை படமாக எடுக்க முடியுமான்றதுக்கு ஒரு இது பண்ணுவோம், ஒரு பைலட் ரன் ஃபுல்லாகவே அதை வந்து அதுக்கப்புறம் தான் அது ஃபியூச்சர் ஃபிலிம் ஆகும். ஓகே. ஸோ இது ஒர்க் ஆகும்னு சொன்ன அப்புறம் தான் ஸோ இந்த அளவுக்கு தே ஆர் பிளானிங் இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு சில இதுக்கெலாம் நான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை பண்ணுவேன்.
ஸோ அங்கே செம்மையாக பயங்கரமாக என்னோடய லைஃப் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ யூகேல தான் என்னோடய லைஃபே வந்து இந்த மாதிரி தான் போகுதுன்னு நினச்சேன். 2007 வந்து எங்கள் அம்மா வர வச்சு மெயினாக வந்து கல்யாணத்துக்கு தான் வந்தேன். ஓகே. ஒரு 10 நாளில் ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனோடனே வெடின்னு ஒரு படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டர் ஆனேன். அப்புறம் ரவுடி ராத்தோர் வந்து அசோசியேட் டைரக்டர். அப்புறம் எங்கள் அப்பா பேரில் வந்து எம் சுந்தரம் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தேன். எல்லா இடத்துலையும் ஒரு நியர்லி 15 பிரான்ச்சஸ் இது வந்தது. ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியல கொரோனா என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ எல்லாமே பட் அந்த டைமில் வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் மூட வேண்டியதாக ஒரு இதாகிடுச்சு சிச்சுவேஷன்ஸ். ஸோ அப்போது வந்து இந்த காமராஜ் சுந்தர் 2 பேரும் இந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்க தான் வந்து இந்த ஓமை கடவுளே ரீமேக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் புனித் சார் ஒத்துக்கிட்டானா இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அங்கே நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறச்சே புனித் சார் நான் வரேன்னு சொல்லி அவர் வந்து அந்த கொடுத்த ஒரு ஊக்கம் வந்து கட்டி பிடிச்சி உனக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து எந்த கெஸ்ட் ரோலும் பண்ணது கிடையாது. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கெஸ்ட் ரோல் இல்லாமல் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பெருசாக்கி அது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சக்ஸஸ்னால் அதுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி புனித் சார் தான். ஸோ நீங்கள் புனித் சாரோட ஒர்க் பண்ணீங்களே, ஹவ் வாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? புனித் சார் நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எனக்கு வந்து அவர் கடவுளாக பண்ணார் அந்த படத்தில், இன்னைக்கு கடவுளாக இருக்கார். அவர் கொடுத்த மிகப்பெரிய ஊக்கம் வந்து பண்ணு பிரசாத் நான் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அவர் எனக்காக. ஒரு ஒரு ஸ்பெஷல் ரோல் அது. விஜய் சேதுபதி சார் பண்ணார்ல அந்த ரோல் அது. அதை கொஞ்சம் நிறைய பண்ணி அவர் படம் ஃபுல்லாக கொஞ்சம் வர மாதிரி பண்ணி அதுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அவர் வந்து அதுக்கு வந்து ஏன் இதை எடுக்கணுன்ற ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. சார் இப்படி வாங்க சார் அப்படின்னா 15 வாட்சி நடக்க வச்சேன். அவர் ஒரு வாட்டி கூட இல்லை பிரசாத் ஒன்று ஓகேவாண்ணா, இல்லை சார் இன்னும் ஒரு வாட்டி பண்ணால் நல்லாயிருக்கும்னு பண்ணார். மூஞ்சியை சுழிச்சிக்காமல் எந்த வித இது இல்லாமல் பிரசாத் ஒன்று ஓகே. ஒரு கேமரா வந்து எப்படி பண்ணுறேன்னு கூட அந்த இது பார்க்கல. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு. உனக்கு ஓகேவா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சரி அப்புறம் ஒரு கேரவானுக்கு போவாங்க. இவர் வந்து அங்கேயே இருந்து எப்போ நான் சார் நீங்கள் லஞ்சுக்கு போங்கன்னா லஞ்சுக்கு போவார். சார் இந்த டைம் ஆனால் கரெக்டாக வந்துடுவார். இஸ் அ பியூர்லி டைரக்டர் ஆக்டர். ஸோ சுந்தரம் மாஸ்டர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் கன்னடா சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது செட்டில் எப்படி இருந்துச்சு? லைக் இட் வாஸ் லைக் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பா ஆர் வாஸ் இட் மோர் தேன் தட்? அப்பா டைரக்ட் பண்ணுறச்சே எனக்கு அப்பா மாதிரியே தெரியல. அவர் வந்து ஜாலியாக சரி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஃபாதரோ ஒரு டைரக்டரோ அந்த மாதிரி தெரியல, ஒரு ஃப்ரெண்டாக அங்கே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ஈஸி பண்ண வச்சுட்டார். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் போல இருக்குது அந்த மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ வீட்டில் இருந்து அந்த மாதிரி அப்படியே பேசி எடுத்துட்டார். முடிஞ்சதே எங்களுக்கு தெரியல. அது வந்து நிஜமாக எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்துருக்கேன். அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங், அது ஸ்ட்ரிக்டாக கோரியோகிராஃபி அந்த டைமுக்கு அந்த மாதிரி. சில வாட்டி நான் லேட்டாக வருவேன். லேட்டாக வருவேன்னா எனக்கு தூக்கமே வராது, பயம் எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் அப்பா டைரக்ட் பண்ணுறாரு ஒரு இது. ஸோ பரவாயில்ல ஒன்றுமே இல்லை, நீ தூங்கிட்டு கரெக்டாக அது வரைக்கும் வேறு எதாவது எடுத்துகிட்டு இருப்பாரு. வந்தோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல விட்றா ஒன்றுமே. அது திட்டினதே கிடையாது என்ன அந்த இடத்துல. ஏன்னா அதை விட்டு இந்த டைரக்ஷன் வரதுக்கு முன்னாடி டெய்லியும் திட்டு வாங்குவேன் வேறு விஷயத்துக்கெலாம். எப்பவுமே திட்டு தான் இருப்பார். இங்கே வந்த உடனே அவர் எதுவுமே பண்ணலையா, எனக்கு வந்து அதே வந்து டென்ஷனுங்க இறங்கிருச்சு. ஓகே. அந்த ஒரு இப்போ நான் ஃபஸ்ட்டு பாம்பே மணிரத்னம் சாரோட அந்த அம்மா சாங் பண்ணுறச்சு ஃபஸ்ட்டு வந்து மழைனால ஃபஸ்ட்டே எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மழைனால அந்த ஃபுட்டேஜை பார்த்து பயங்கரமான திட்டு எனக்கு. என்னடா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ என்ன இவ்வளோ மட்டமாக ஆடிட்டுருக்க அப்படி இப்படின்ட்டு சொன்னேன். என்ன இதுக்கு மேலே என்ன ஆடுறது எனக்கும் தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் டே அப்புறம் மழை எல்லாம் செட் ஆன அப்புறமும் ரொம்ப இதான அப்புறம் ஆன அப்புறம் கூட இன்னும் பத்தல. எங்கள் அப்பா அதுக்கு அப்ரிஷியேட்டே பண்ணல. என்னடா அது எங்கள் அண்ணன் தான் கொரியோகிராஃப் பண்ணார். இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் என்னென்னா அந்த கேப் அந்த மழை டைமில் நான் அந்த கிரிக்கெட்லாம் ஆடுவேன். கிரிக்கெட் ஆடிச்சு 2 கையும் ஃப்ராக்சர், அதனால தான் இப்படி வச்சு ஆடிட்டுருப்பேன். அப்போ வந்து அப்போனா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினேன். அதுக்கு வந்து அப்ரிஷியேஷனே இல்லை. இல்லைடா நீ இல்லை அப்படின்ட்டார். எனக்கு அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு.
சரி பரவாயில்ல அப்படியே விட்டேன். அப்புறம் இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணுறச்சு நான் வந்து எனக்கு எந்தவித திட்டும் இல்லை. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. வீட்டில் வீட்டில் பேசுகிற மாதிரி அப்படியே எடுத்துட்டாரு. படம் முடிஞ்சிச்சின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்பா, அடுத்த அண்ணா இவங்க எல்லாருமே வந்து சினிமா உள்ள இருக்கிறதுனால, சினிமாக்குள்ள நீங்க வரும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கா சார்? இல்ல அது வந்து வீட்ல இருக்கும்போதே அது வந்துரும். ஏன்னா இவங்கலாம் பார்க்கறச்சே எங்க அண்ணனும் அதே மாரி தான். ரொம்ப இதா இருப்பாரு. ஆனா செட்ல வேற ஒரு கலர் காமிப்பாங்க. அப்பதான் தெரியும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ நெறைய மைண்ட் கேம் ஆட வேண்டியதா இருந்தது. அ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. சினிமா அது வந்து இப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண அப்படியே இருக்கணும். அதே மாரி பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாரி ஒரு இது. ரொம்ப நல்லா காட் கிரேஸ் ஆக்சுவலா இந்த ஃபேமிலில பொறந்ததுனால இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து டிக்ஷனரின்றது அப்பா, 2 அண்ணங்க. அதுக்கு வந்து அது ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சினிமா உங்கள வந்து நாங்க கொரியோகிராஃபரா நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். அண்ட் நீங்க கொரியோகிராஃபி பண்ணது அப்படின்னு எடுத்தோம்னா, தேர் ஆர் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து அழகிய தீயே ஃப்ரம் மின்னலே. எப்படி சார் இந்த ஐகானிக் ஸ்டெப்ஸ்லாம் நீங்க கொண்டு வரது? அது அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் தாங்க. ஆக்சுவலா ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்டு அந்த கொலம்பஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டாரா, மத்தபடி என்னமோ தெரியல. அந்த கோரியோகிராஃபி ஜீனா அதெல்லாம் ஈஸியா அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொரியோ பண்ண ஒரு எதுவுமே சாங் அந்த மாரி எதுவுமே இருந்தது இல்லையா? எதுவுமே கிடையாது. லைக் எப்பயாவது தெரியல எனக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு அப்படி தானா வரும். அது வந்ததுனால அது வந்து ரொம்ப மைண்ட வந்து இது பண்ணிக்க மாட்டோம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம அது ஃப்ளோல வரும். அந்த கோரியோகிராஃபின்றது. அங்க போனாலே இப்படி இப்படி பண்ணோம், இப்படி இப்படி பண்ணோம் அப்படியே வந்துரும். ஸோ அது வந்து அது தானா நடந்துரும். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார் உங்களோட பிரதர்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணும்போது? அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்களா? ம். ஸோ ஃபுல் அண்ட் நம்ம அவங்கவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஓகே. ஆனா மேக்கிங் வைஸ் அந்த டெக்னிக்கல் வைஸ் அதெல்லாம் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. கிளாஸ்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க என்ன. ஸோ ஸோ நீங்க அதனால எனக்கு எல்லாமே தானா எல்லாருக்குமே அப்படிதான். ஸோ நாங்க வந்து மெயினா இதோட பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா அவரு வந்து ஒரு பரதநாட்டியம் கத்துக்க வச்சாரு. உடுப்பி லட்சுமி நாராயணன்ட்டு. அதுக்கு முன்னாடி தர்மராஜ் மாஸ்டர்ன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் நல்ல மாஸ்டர். சின்ன வயசுலேருந்தே எங்கள வந்து டான்ஸ் ட்ரெயின் பண்ணி, ஆக்டிங்கும் சரி, குச்சிப்புடி, அப்புறம் வந்து அ சினிமா ஸ்டைலு, அப்புறம் ஆக்டிங்கு இதெல்லாம் தர்மராஜ் மாஸ்டர். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டைல வந்து பரதநாட்டியம் ஃபுல்லா பண்ணணும்போது லக்ஷ்மி நாராயண் மாஸ்டர். இந்த இந்த விஷயம் தாங்க ஆக்சுவலா 3 பேருக்கும் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. சினிமாக்கு என்ட்ரி வந்து ஏன்னா டைமிங் இந்த குச்சிப்புடியும், பரதநாட்டியம் சரி, டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல எல்லாம் பட் கொரியோகிராஃபிக்கு ரொம்ப டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தாளத்துலேருந்து இதெல்லாம் விளையாட்டா நாங்க கத்துக்கிட்டோம். ஆனா அது வந்து அது எங்க அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்படியே விளையாட்டா கத்துக்கின்னு அந்த அந்த டைமிங்லாம் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு 3 பேருக்குமே. ஸோ நாரதகனா சபான்னு ஒரு சபால தான் 3 பேரும் ஆடினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷோலாம் கூப்பிடுவாங்க. ஆ ஒரு கல்யாணத்துக்கு கூட நாங்க 3 பேரும் போய் ஆடியிருக்கோம். அப்புறம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல ஆடினோம். நான் பரதநாட்டியம் ஆடினேன். அவங்கலாம் வெஸ்டர்ன் 2 பேரும். ஸோ அப்படிதான் எல்லாமே அப்படியே போக எங்க அப்பா பார்த்தாரு. பிரபு அண்ணன வந்து 10த் அப்போ அசிஸ்டன்ட்டா எடுத்துட்டு போனாரு. நாங்கலாம் அப்படியே அப்போலாம் எங்க அண்ணன் வரைச்சு, வாவ்! எங்க அண்ணன் வந்து சினிமால வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரு பெருமை தானே. ஸோ அப்பலேருந்து ஒரு அதான் தெரிஞ்சுது. ஸோ உங்களோட கொரியோகிராஃபீஸ்ல வந்து ரிதம் படத்தோட தனியே தன்னந்தனியா அந்த சாங், அப்புறம் மின்னலையில இருக்கிறது, அண்ட் ஆல்சோ ஜீன்ஸ் மூவில நீங்க சொன்ன மாதிரி. ஸோ நிறைய கொரியோகிராஃபீஸ் நீங்க பண்ணியிருந்தாலும் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொரியோகிராஃபி இல்ல அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதுங்க. லைக் எவ்வளோ அது பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஏன்னா இன்னும் பண்ணணும், இன்னும் வேற மாரி நான் பார்க்கறச்ச இப்படிலாம் பண்ணியிருக்கலாம்ல, மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு. அது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது ஒரு கொரியோகிராஃபருக்கு பார்த்தா. ஆக்சுவலா வந்து தனியே தன்னந்தனி கூட ராஜு மாஸ்டர் நான் வந்து இந்த மாயா மச்சிந்திரா பண்றச்ச, நைட் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர் தான் தூங்கியிருப்பேன் அந்த 3 நாள்ல. அப்புறம் மாதவன் இவர்ல சங்கர் மாதவன் வரைச்சது தான் நான் கொரியோகிராஃபர். ஏன்னா எங்க அண்ணனுக்கு டேட்ஸ் இல்ல. ஸோ அது லாஸ்ட் ஒரு இது மட்டும் நான் பண்ணேன். மத்தபடி இந்த ஐடியாலாம் எங்க அண்ணன் தான். ஸோ நீங்க மாயா மச்சிந்தர் சொல்லும் போது தான் ரொம்ப நாஸ்டாலஜிக்கா ஞாபகம் வந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? பிஆர் விஜயலட்சுமி அவங்க பந்துலுவோட பொண்ணு. அவங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க. சரி எனக்கு சீரியல் எல்லாமே பண்ணியிருக்கேன் பாருங்க. சீரியல் பண்ணியிருக்கேன், சைடு எல்லாமே.
ஸோ அந்த சீரியல் பண்ணுறச்சே என்ன இருக்குன்னு அதை பார்த்தேன். செம எக்ஸ்பீரியன்ஸ் மாயா மச்சிந்திரா. எனக்கு இவ்வளோ என்னை கேட்டால் இன்னைக்கு வரைக்குங்க, இப்போ கொஞ்சம் எல்லாம் பெருசாயிட்டாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாலும், "சார் மாயா மச்சிந்திரா சரியான சீரியல் சார்" அப்படின்னுவாங்க. ஸோ சினிமாவோட எனக்கு அதுதான் ரொம்ப ரீச்னு நினைக்கிறேன்.